வணக்கம். எல்லாரையும் என்னோட சேனலுக்கு வரவேற்கிறேன். நான் இந்த சேனலில் மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் பற்றியும் பயாலஜி லெசன்ஸ் பற்றியும் நான் சொல்ல போகிறேன்றதை ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ் மூலமாக சொல்லியிருந்தேன். இப்போ ஃபர்ஸ்ட் மோட்டிவேஷ்னல் ஸ்பீச். உமன் எல்லாருமே கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா தைரியமாக செயல்படணும். கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே சப்போர்ட் அப்படின்றது இருக்குமான்னு டவுட் தான். எல்லாருக்குமே சப்போர்ட் அப்படின்றது இருக்காது. கண்டிப்பாக தனித்து செயல்பட வேண்டிய சூழ்நிலை எல்லா நேரத்துலையும் தேவை. ஆனால் இன்றைக்கி சூழ்நிலையில் நிறைய உமன் நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்க. ஒரு மதராகவும் ஒரு சிஸ்டராகவும் நாம் எல்லா விதத்துலேயுமே என்ன பண்ணுறோம், நிறைய விஷயங்களை எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம அப்பா அம்மா, நம்ம அப்பாவாக இருக்கட்டும், நம்ம அண்ணனாக இருக்கட்டும், நம்ம சகோதரர்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதாவது 2 கை தட்டினா தான் ஓசை வரும் அப்படின்ற மாதிரி தான். 2 கை தட்டினா தான் ஓசை வரும். ஸோ 2 பேரும் சேர்ந்து லைஃப்பை ஜேர்னி பண்ணாதான் நம்ம குழந்தைங்களோட லைஃப் என்ன பண்ணும், பிரைட்டாகவும் அவங்களோட ஃப்யூச்சர் நல்லாவும் இருக்கும். ஸோ நான் ஒரு டீச்சராக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ்க்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன். டீச்சராக இருந்தேன், இப்போது கொஞ்சம் ஜாப் ஸ்கிப் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கேன். ஜாப் சர்ச் பண்ணிகிட்ருக்கேன். அஸ் வெல் அஸ் சீக்கிரம் கிடைச்சிடும்னு நம்புகிறேன். ஹோம் மேக்கராக நிறைய பொறுப்புகள், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. என் குழந்தைங்களையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னை பொறுத்தவரையும் ஹோம் மேக்கர் எல்லாருக்குமே ஒரு ஹேண்ட்ஸ் அப். பிகாஸ் சாதாரண ஜாப் கிடையாது. பிகாஸ் நம்ம வேலைக்கு போகும்போது நிறைய விஷயங்களை நாம் என்ன பண்ணுறோன்னா, வேலைக்கு போனோடனே சின்ன சின்ன சண்டைகள் எல்லாமே மறந்து போய் வீட்டுக்கு வந்தோன்னே கொஞ்சம் இதுவாகுது. ஆனால் வீட்லேயே இருக்கும்போது அது எவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்றத நான் உணர்ந்துட்டுருக்கேன். ஓகே, நான் இப்போ ப்ளீஸ் ஒரு பேரண்ட்ஸாக இருக்கும்போது இன் ஃப்ரண்ட் ஆஃப் உங்கள் சைல்டுக்கிட்ட எந்த ஒரு பிரச்சனையும் காட்டாதீங்க. பிரச்சனையை காட்டாதீங்கன்னு சொல்லலை, அவங்க ஃப்யூச்சரில் அவங்களும் பேரண்ட் ஆக போகிறாங்க. ஸோ ஒரு பேரண்ட் ஒரு மிரர் மாதிரி இருக்கணும். கண்ணாடி எப்படி என்ன காட்டுதோ அதை தான் குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. ஸோ நீங்கள் ஒரு கண்ணாடியாக இருங்க. நீங்கள் நல்லது செஞ்சீங்கன்னா உங்கள் குழந்தைங்களும் அதையே ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் கெட்டது செஞ்சீங்கன்னா அதே தான் ஃபாலோ பண்ணுவாங்க. குழந்தைங்கக்கிட்ட டெய்லி பேசுங்க. அப்பா அம்மா 2 பேருமே பேசுங்க. அப்பா அம்மா 2 தூண்கள் இருந்தால் தான் குழந்தைங்கன்ற அந்த ஒரு கட்டடம் நல்லா இருக்கும். ஸோ ப்ளீஸ் குழந்தைங்களுக்கு நீங்கள் நல்ல சப்போர்ட்டிவாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் தென் குழந்தைங்களுக்கு இந்த சின்ன வயசுலேயே ஸ்ட்ரெஸ் அப்படின்ற வார்த்தைங்க நான் நிறைய குழந்தைங்கக்கிட்ட கேள்விப்படுறேன், சமூக வலைதளத்துலேயும் பார்க்குறேன். அது என்னன்னே தெரியாமல் தான் வளர்ந்தோம் நம்ம 90s கிட்டு. ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் அது நிறைய இருக்குது. ஸோ நம்ம நிறைய பேச தான் அதை நம்ம வெளிக்கொண்டு வர முடியும் குழந்தைங்க கிட்டேருந்தும். தோல்வியும் வெற்றியும் எல்லாமே சகஜம்தான் வாழ்க்கையில். தோல்வி வந்தாலும் ஏற்றுக்கணும், வெற்றி வந்தாலும் கொண்டாடணும். தோல்வி வந்தாலும் அதிலிருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்றதையும் சொல்லிக் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் ஆல்.